Hello class 12, welcome back to Concept Capsule. நான் உங்கள் விக்னேஷ். ஸோ நம்ம வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டர் பார்த்துட்ருக்கோம். அதுலேயும் இன்றைக்கி வந்து எலக்ட்ரிக் பவர் அண்ட் எனர்ஜி டாபிக் வந்து இன்றைக்கி பார்ப்போம். சரியா? ஸோ நேற்று கிளாஸ் வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோன்னு நான் சின்னதாக ஒரு ரிவிஷன் பண்ணிடுறேன். ரெசிஸ்டர்னு என்னென்னு பார்த்தோம், அதோட சீரீஸ் அண்ட் பேரலல் கரெக்ஷன் பற்றி படித்தோம். ஓகே, எப்படிலாம் சால்வ் பண்ணுறதுன்னெலாம் பார்த்தோம். ஓகே, கிர்ச்சாஃப்ஸ் லா பார்த்தோம், வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் பார்த்தோம். ஓகே, அண்ட் பொட்டென்ஷியல் மெத்தட், இந்த மெத்தட் அந்த மெத்தட்னு நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் சால்விங் காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர்லாம் பார்த்தோம். ஓகே, அண்ட் நேற்று வந்து இஎம்எஃப்னா என்ன, இன்டர்னல் எனர்ஜினா என்ன, அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, இதெல்லாம் பார்த்தோம். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சின்ன டாபிக் தான், எலக்ட்ரிக்கல் பவர் அண்ட் எனர்ஜி. ஆக்சுவலி இது உங்கள் 10th டாபிக் தான். ஓகே, 10th படிச்சிருப்பீங்களா, எவ்வளோ பவர் இருக்குது கால்குலேட் பண்ணுங்கள், எவ்வளோ எனர்ஜி கால்குலேட் பண்ணுங்கள், அதே டாபிக் தான் இங்கே ரிப்பீட் ஆக போகுது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, எப்போ நீங்கள் வந்து பவர் அண்ட் எனர்ஜியில் டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்கன்னா, அல்டர்னேட்டிங் கரண்ட் படிக்கிறப்ப தான் இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வேரியேஷன் இருக்கும். ஓகே, மற்றபடி இப்போ வந்து 10th பேசிக்ஸ் தான் இப்போயும் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஜஸ்ட் ஒரு 4-5 நியூமெரிக்கல் போட்டிங்கன்னா ஓகே ஆகிடும். ஓகே, ஸோ ஜஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறமா நீட் அண்ட் ஜேஇயில் பல்ப் கொஷின் ரொம்ப ஃபேமஸ் இந்த டாப்பிக்லேருந்து. ஓகே, எந்த பல்ப் ரொம்ப பிரைட்டாக எரியும், ஓகே, எது வந்து லீஸ்ட் பிரைட்டாக எரியும், அந்த மாதிரி கொஷின்ஸும் பார்த்துடலாம். ஓகே, காம்படேட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சம்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கான்செப்ட் கேப்சூல் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணிங்கன்னா இட் வில் பி பெனிஃபிஷியல் ஃபார் மீ ஆஸ் வெல் அஸ் ஃபார் அதர்ஸ். நம்ம சேனல் பெருசாக நம்ம சேனலில் பார்த்து வெளியே எல்லாேருக்கும் தெரிய வரும். ஓகே, அப்போ எல்லோரும் கொஞ்சம் நல்லா படிப்பாங்க. ஓகே, ஸோ நாலேஜை முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ண பார்க்கணும். நம்ம எப்போவுமே நாலேஜ் வந்து மற்றவங்களுக்கு போயிட்டாக்கா நம்மளுக்கு காம்படிஷன் ஆகிடுமேலாம் நினைக்காதீங்க. ஓகே, காம்படிஷன் நம்ம ஒருத்தர் தான், நம்மளை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் அது காம்படிஷன் கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்குமே தவிர அவங்க நிறைய படிச்சுட்டா நம்ம கீழே போயிடுவோம் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. சரியா? ஸோ நெவர் திங்க் லைக் தட். ஏன்னா சில பேர் நினைப்பீங்க நல்ல கண்டென்ட் கிடச்சாக்கா அதை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு யோசிப்போம், எங்கே அவங்க ஷேர் பண்ண அவங்க படிச்சிருவாங்களோ அப்படின்ட்டு. ஓகே, அதெல்லாம் வந்து ஃபேக் தான். அப்படிலாம் ஒரு தாட்டே வச்சுக்காதீங்க. சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சி ஹியர், எலக்ட்ரிக்கல் பவர் அண்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இதை பற்றி பார்ப்போம். ஜென்ரலாக என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு செட் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்குது. ஓகே, அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸ் தான், புது ஃபார்முலாஸ் கிடையாது. அந்த எனர்ஜிக்கு ஒரு ஃபார்முலா வரும், அதே மாதிரி பவருக்கு ஒரு 3 டைப்பில் ஃபார்முலா வரும். ஜஸ்ட் டைரக்ட் அப்ளிகேஷன் தான் இருக்கும், ஃபார்முலாவை டைரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நம்ம டைரெக்டாக ஃபார்முலா பார்க்குறதுக்கு முன்னாடி சும்மா அந்த ஃபார்முலாவில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ ஃபார்முலா வந்து ஆக்சுவலாக ரெண்டாக பார்க்கலாம். செல்லுக்கு ஒரு ஃபார்முலா அண்டு எதுக்குன்னா நம்மளோட ரெசிஸ்டருக்கு ஒரு ஃபார்முலா. ஓகே, ஃபஸ்ட்டு செல்லுக்கு பார்த்துருவோம். இதுதான் செல். ஓகே, யூ நோ வாட் இஸ் செல் நவ். செல்லுக்கு வந்து இஎம்எஃப் இருக்கும். ஓகே, செல்லுக்கு வெளியே ஒரு கரண்ட் போகும், அதே கரண்ட்டு தான் திருப்பி எல்லா சர்க்கியூட்டில் சுற்றிட்டு உள்ளே வரும். ஓகே, செல்லோட வேலை என்ன? செல்லோட வேலை இன் ஆர்டர் டு ப்ரொவைட் எனர்ஜி. ஓகே, ஐ எம் டெல்லிங் யூ இன் ஆர்டர் டு ப்ரொவைட் எனர்ஜி, நாட் சார்ஜ். ஓகே, செல் என்ன பண்ணுது? எனர்ஜி கொடுக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துலேருந்து ஒரு சார்ஜ் போகுது வெளியே. இந்த சார்ஜ் போய் என்ன போகும்? சர்க்கியூட்டில் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்து இந்த இடத்துல வரும். திருப்பி இந்த இடத்துல சார்ஜ் வந்ததுக்கப்புறம் நெகட்டிவில் எனர்ஜி கொடுத்து, ஓகே, இந்த சார்ஜுக்கு எனர்ஜி கொடுத்து இப்படி தள்ளி விட்றோம். ஓகே, ஸோ ரொட்டேஷன் வேலை தான் பார்க்குது. ஓகே, இதுனா செல் சார்ஜை வந்து சர்க்கியூட்டில் நிற்க விடாமல் ஓட வைக்கிறது தான் செல்லோட வேல்யூ. ஓகே, ஆக்சுவலாக சார்ஜ் என்ன பண்ணுது? சார்ஜ் தான் மற்ற எலிமெண்ட்டுக்கெலாம் வந்து கரண்ட்டை சப்ளை எனர்ஜி கொடுக்குது. கரெக்டாக? இப்போ இந்த இடத்துலேருந்து போகிற சார்ஜ் கிட்ட வந்து நிறைய எனர்ஜி இருக்கும். ஓகே, இது இப்போ போயிட்டு என்ன பண்ணும்? இங்கே இருக்க எலிமெண்ட்டு ஃபேன், லைட் எல்லாத்துக்கும் வந்து இந்த என்கிட்ட எனர்ஜி இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். ஓகே, ஃபைனலாக என்ன பண்ணும்? அப்படியே சர்க்கியூட்டை சுற்றி இங்கே வந்துடும். இங்கே வரப்போ இதுக்கு எப்படி இருக்கும்? எல்லா எனர்ஜியும் போயிருக்குமா? ஸோ இங்கே வந்து நிற்கும் போது இந்த செல்கிட்ட கேட்கும் சார்ஜ், எனக்கு எனர்ஜி கொடுன்னு கேட்கும். ஓகே, அப்படி கேட்குறப்ப என்ன ஆகுது? இந்த செல் என்ன பண்ணுது? அப்போ தான் வந்து இந்த சார்ஜுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுக்குது. உள்ளுக்குள்ளே போயிட்டு இந்த சார்ஜ் வந்து எனர்ஜியை வாங்கிட்டு திரும்பவும் வெளியே வந்து சார்ஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காகிடும், எனர்ஜெட்டிக்காக ஆகிடுது. திரும்பவும் போய் அதே மாதிரி ஃபேன், லைட்டுக்கு எல்லாத்தையும் எனர்ஜி கொடு, திருப்பி சார்ஜ் கிட்ட வந்து எப்போ சாமி எனர்ஜி கொடுன்னு கேட்குது. இவனும் திருப்பி எனர்ஜி கொடுத்து திருப்பி அமுச்சு விட்ருவான். ஸோ இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணுறது தான் செல்லோட வேலை. கரெக்டாக? இப்போ
இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணுறப்ப இந்த செல்லுக்கு ஒரு பவர் இருக்குல்ல, அந்த பவர் வச்சு தான் இது வந்து எனர்ஜி கொடுக்குது. ஸோ அந்த பவர் எப்படி கால்குலேட் பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒர்க் டன் பை த செல் எவ்வளோ ஒர்க் டன் கொடுத்து இந்த சார்ஜை வந்து எனர்ஜி கொடுக்குறது இந்த செல். ஓகே, அதுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் நான். ஓகே, V மைனஸ் 0, அதாவது V இந்த இடத்துல டோட்டல் வோல்டேஜ் V இருக்குது, நெகட்டிவில் வந்து 0 வோல்டேஜ் இருக்குது. பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு ஃபார்முலா ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். என்னது? எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் டிவைடட் பை சார்ஜ். ஓகே, இது எதில் பார்த்தோன்னா நம்ம சார்ஜஸ் சாப்டர்லேயே பார்த்தோம். ஓகே, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் டிவைடட் பை சார்ஜ். அதாவது ஒரு யூனிட் சார்ஜுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுத்து நீங்கள் தள்ளி விட்றீங்களோ அதுதான் வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஓகே, இது இந்த ஃபார்முலா எங்கே பார்த்தோம்னா நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் படிக்கிறப்போ பார்த்தோம். ஓகே, செகண்ட் சாப்டர். ஓகே, ஸோ இதுதான் வந்து இதோட ஃபார்முலா. பட் இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் சோர்ஸ் என்னது நமக்கு? ஆப்வியஸாக நம்ம செல் தான் எக்ஸ்டர்னல் சோர்ஸ். ஓகே, அப்போ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? ஒர்க் டன் பை த செல் பர் யூனிட் சார்ஜ். ஓகே, அதாவது ஒரு யூனிட் சார்ஜை நகர்த்துறதுக்கு எவ்வளோ ஒர்க் டன் வேணுமோ அதுதான். ஓகே, ஸோ வி கேன் சே தட் ஒர்க் டன் பை த செல் ஈக்குவல் டு Q இன்ட்டு V. இதுதான் முக்கியமான ஃபார்முலா. ஓகே, செல்லோட ஒர்க் டன் எவ்வளோன்னு கேட்டாக்கா சார்ஜ் இன்ட்டு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பண்ணோம்னா செல்லோட ஒர்க் டன் கிடச்சிடும். ஓகே, எனர்ஜி வேணும்னா இதுதான் எனர்ஜி. ஒர்க் டன் இஸ் நத்திங் பட் வாட்? எனர்ஜி. ஓகே, எனர்ஜி சப்ளைட் பை த செல் ஈக்குவல் டு QV பண்ணோம்னா கிடச்சிரும். ஓகே, அப்போ கொஸ்டினில் இன் ஜென்ரலாக சார்ஜ் கொடுத்துட்டு வோல்டேஜ் கொடுத்துட்டு இந்த செல்லோட எனர்ஜி எவ்வளோ எனர்ஜின்னு கேட்டால் என்ன பண்ணணும்? ஜஸ்ட் Q இன்ட்டு V பண்ணோம்னா கிடச்சிரும். ஓகே, பட் ஜென்ரலாக எனர்ஜி கேட்க மாட்டாங்க, ஒர்க் டன் கேட்பாங்க. ஓகே, ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒர்க் டன் சொல்கிறேன். பவர் கேட்பாங்க, இந்த செல்லுக்கு எவ்வளோ பவர் இருக்குதுன்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. பவர் ஜென்ரேட்டட் பை செல் ஈக்குவல் டு எனர்ஜி பர் யூனிட் டைம். அதான பவரோட ஃபார்முலா. எனர்ஜி பர் யூனிட் டைம் தானே பவரோட ஃபார்முலா. ஓகே, ஸோ வித் தட் we can say that energy equal to what? Q into V. ஓகே, பர் யூனிட் டைம். ஸோ QV by T equal to what? பவர். சரியா? ஆல்சோ உங்களுக்கு என்ன தெரியும்? சார்ஜ் பர் யூனிட் டைம் Q by V equal to I. ஸோ we can say that P equal to V into I. ஸோ இப்படி தான் பவரோட ஃபார்முலா வந்துச்சு. ஓகே, ஸோ பவரோட ஃபார்முலா என்ன? V into I. ஓகே, பவர் ஈக்குவல் டு V இன்ட்டு I. இது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஓகே, அப்போ ஒரு செல்லோட பவர் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் V இன்ட்டு I பண்ணோம்னா போதும். ஓகே, அதோட பவர் கிடச்சிரும். ஓகே, இது வந்து செல்லுக்கு. இப்போ ரெசிஸ்டருக்கு பார்ப்போம். ஓகே, ரெசிஸ்டர் இது ஒரு ரெசிஸ்டர். கரெக்டாக? ரெசிஸ்டரோட வேல்யூ என்ன? பவரை கம்மி பண்ணுறதா அதிகம் பண்ணுறதா? கண்டிப்பாக பவரை கம்மி பண்ணுறது தான். ஆமாம், ரைட். ஏன்னா கரண்ட் வந்து என்ன ஆகிடுச்சு? கம்மியாகுது. கரண்ட் கம்மியானால் பவரும் கம்மியாகும். இந்த ஈக்குவேஷன் வச்சு பார்த்தா தெரியுது. ஓகே, ஸோ ரெசிஸ்டர் பார்ப்போம். ரெசிஸ்டர் பாருங்கள் எப்படி முள்ளாக இருக்குது. ஆக்சுவலாக ரெசிஸ்டர் மேலே என்ன காண்டுன்னு தெரில, இப்படி முள்ளாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஓகே, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ரெசிஸ்டரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ இதில் பவர் அண்ட் பவருக்கு என்னென்ன ஃபார்முலா இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, பவருக்கு உங்களுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? V இன்ட்டு I. அதான பவரோட ஃபார்முலா. ஸோ இதில் V இன்ட்டு I போடாமல் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? I² RT போட்டுக்கலாம். எப்படி I² RT வந்துச்சு? ஏன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா ரெசிஸ்டரில் என்ன ஆகிடுச்சு? கரண்ட் வந்து வேரி ஆகுது. ஓகே, இங்கே இடத்துல வோல்டேஜ் இருக்குது, கரண்ட் இருக்குது. கரண்ட் வந்து ரெசிஸ்டரில் வேரி ஆகுது. கரெக்டாக? இந்த இடத்துல வெளியே வரும்போது ஒரு கரண்ட் இருக்குது. ரெசிஸ்டர் விட்டு வெளியே போச்சுன்னா ஒரு கரண்ட் வருது. அப்போ ரெசிஸ்டருக்குள்ளே அந்த கரண்ட் வந்து வேரியேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், ரைட். கம்மியாகிட்டே இருக்கும் ரெசிஸ்டரில். ஓகே, ஸோ இந்த I வந்து ஒரு விதத்தில் கான்ஸ்டன்ட் கிடையாது. ஓகே, அப்போ இந்த ஐயை வந்து நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் டேர்ம் எழுதணும். ஓகே, அப்போ என்ன பண்ணிக்கலாம்? இந்த ஐக்கு பதில் என்ன போட்டுக்கலாம்? நம்ம IR போட்டுக்கலாம். கரெக்டு தானே? ஐ மீன் விக்கு பதில் என்ன போட்டுக்கலாம்? IR போட்டுக்கலாம். ஓகே, அப்படி போட்டோம்னா விக்கு பதில் IR போட்டோம்னா P = I² Rன்னு வருது. அதே மாதிரி தான் வோல்டேஜும். ரெசிஸ்டர் வந்து வோல்டேஜும் வந்து என்ன பண்ண போகுது? சீரிஸ் அண்ட் பேரலில் பொறுத்து வோல்டேஜும் மாறப்போகுது. கரெக்டாக? அப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஐனும் நம்ம மாற்றி எழுதிக்கலாம். V = IR போட்டாச்சா? இப்போ வந்து I = V/Rன்னு போட்டோம்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ். அப்போ பவர் வந்து ரெண்டு ஈக்குவேஷன் வருது. ஒன்று I² R, இன்னொன்று V²/R, இன்னொன்று வந்து VI. ஆக்சுவலாக இந்த 3 ஈக்குவேஷனுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பட் கண்டிஷனை பொறுத்து. ஓகே, இப்போ நீங்கள் இந்த சாப்டரில் படிக்க போகிற எல்லா கேஸ்லையுமே என்ன ஆகிடும்னா உங்களுக்கு வந்து கரண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, கரண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதாவது கரண்ட் வேரியேஷன் இருக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணும்? ஜென்ரலாக இந்த 2 ஈக்குவேஷன் மட்டும் யூஸ் பண்ணுவோம். பட் இதுக்கப்புறம் வர சாப்டரில் கரண்ட்டும் மாறி இருக்கும்.
லைக் கரண்ட்டுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துரும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு, சரியா? கரண்ட் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அப்போ என்ன ஆகும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இன்டெகிரேட் பண்ணி ஃபைனலாக பவர் கண்டுபிடிப்போம். ஓகே, டோன்ட் வரி, அதுலேயும் ஒரு எக்ஸாம்பிள் போடும். இப்போதைக்கு ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சா போதும். ஓகே, ஸோ ரெசிஸ்டரில் P = I²R இல்லை V²/R. ஏன்னா ரெசிஸ்டரில் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் தான் கான்ஸ்டன்ட், கரெக்டாக? ஸோ எங்கெல்லாம் ரெசிஸ்டர் பார்க்குறீங்கன்னா அப்போ 2 ஃபார்முலா P = I²Rன்னு வச்சு போடுவீங்க, P = V²/Rன்னு வச்சு போடுவீங்க. ஓகே, இது ரெண்டுத்தில் எது நீங்கள் டிபெண்ட் பண்ணணுன்னாக்கா ஆக்சுவலாக ரெண்டுத்துமே யூஸ் பண்ணிக்கலாம். காம்ப்ளிகேட்டடாக ஆக்கக்கூடாதுனாக்கா கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணணும். ஓகே, ஒரு வேளை சீரியஸ் கனெக்ஷனில் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன தெரியும், வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இல்லை ஐ கான்ஸ்டண்ட்டாக? சீரியஸில் ஐ கான்ஸ்டன்ட், அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு வேளை பேரலல் பார்க்குறீங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து 2 ஃபார்முலாவும் கலந்து யூஸ் பண்ணுற மாதிரி கூட வச்சுக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பட் லென்த்தி ஆகும் கொஞ்சம். நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா சீரியஸ் காம்பினேஷனை வச்சு நீங்கள் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணிங்கன்னா டேரெக்டாக பவர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இது வந்து ரெசிஸ்டர். ஓகே, இப்போ ரெசிஸ்டரில் எவ்வளோ எனர்ஜி வேஸ்ட் ஆகுது அது கண்டுபிடிச்சிருவோம். ஓகே, we know பவர் ஈக்குவல் டு எனர்ஜி பர் யூனிட் டைம். ஓகே, அப்போ இதுலேருந்து எனர்ஜியோட ஃபார்முலா என்ன, P × T. ஓகே, அதான் இங்கே பண்ணியிருக்கேன். ஓகே, பவர் ஈக்குவல் டு எனர்ஜி பர் யூனிட் டைம். ஸோ அந்த ஃபார்முலாக்கு அப்புறம் வரும். இப்போ வந்து ஒரு வேளை பவர் வந்து வேரியேஷன் இருக்குது. ஓகே, எனர்ஜி வந்து வேரியேஷன் இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இல்லை. அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஸ்மால் சேஞ்ச் எடுத்துக்கலாம், d/dt. இது எதுக்கு சொல்கிறேன்னு நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, d/dt. ஓகே, ஸோ ஃப்ரம் திஸ் we can say the integral of d equal to integral of P × dt. ஓகே, அப்போ டோட்டல் எனர்ஜி வேணும்னா integral of 0 to t. ஓகே, எவ்வளோ டைமில் இன்ட்டு Pக்கு பதில் என்ன போட்டுக்கலாம், I²R போட்டுக்கலாம், I²R × dt. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும்னா ஒரு வேளை உங்களுக்கு வந்து கரண்ட் வேரியேஷன் இருந்துச்சுன்னா, ஓகே, கரண்ட்டோட வேரியேஷன் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஒரு வேளை கரண்ட்டோட வேரியேஷனே இல்லை, கரண்ட் கான்ஸ்டன்ட். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட், அது தெரியும். ஓகே, அப்போ இந்த ஃபார்முலா எப்படி மாறுது, அப்போ இந்த ஃபார்முலா எப்படி மாறும், கரண்ட் கான்ஸ்டன்ட்னா I² வெளியே கொண்டு வந்துடலாமா? ஓகே, I² வெளியே வந்துடும், ஆரும் கான்ஸ்டன்ட்னா ஆரும் வெளியே வந்துடும். இன்டெகிரல் ஆஃப் dt என்னது, இன்டெகிரல் ஆஃப் dt இஸ் வெறும் t. ஓகே, அப்போ இந்த ஃபார்முலா எப்படி ஆகிடுச்சு, இஃப் கரண்ட் இஸ் கான்ஸ்டன்ட் E = I²RT. ஓகே, E = I²RT. இதே நீங்கள் இன் டர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ் எழுதலாம், என்ன பண்ணிக்கலாம், V²/R × Tன்னு போட்டுக்கலாம். ஓகே, ஐக்கு பதில் என்ன போட்டுக்கணும், V/Rன்னு போட்டுக்கோம். ஓகே, V/Rன்னு போட்டோம்னா V² / R × Tன்னு வரும். இது இன் டர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ். அப்படி இல்லாட்டி டேரெக்டாகவே உங்களுக்கு என்ன தெரியும், பவர் ஈக்குவல் டு எனர்ஜி பர் யூனிட் டைம். ஓகே, பவர் ஈக்குவல் டு தரும் V × Iன்னு தெரியும். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா எனர்ஜி ஈக்குவல் டு VITன்னு வரும். ஸோ எனர்ஜி ஈக்குவல் டு VIT. ஓகே, ஸோ எனர்ஜிக்கு 3 ஃபார்முலா, பவருக்கு 3 ஃபார்முலா. எனர்ஜிக்கு என்னென்ன ஃபார்முலா, I²RT, V²R/T, மாற்றி சொல்லிட்டேன்னா V²T/R இல்லாட்டி VIT. இந்த 3 ஃபார்முலா வந்து எதுக்கு, எனர்ஜிக்கு. ஓகே, பவர் வேணும்னா P = I²R. ஓகே, P = V²R, V²/R. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் டீயை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிது, எனர்ஜி கிடைக்குது. டீயை டிவைட் பண்ணிங்கன்னா பவர் கிடச்சிது, அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. சரியா, இந்த 3 ஃபார்முலா இருக்குது, அந்த 3 ஃபார்முலா இருக்குது. அது போக இங்கே இதுவும் ஆக்சுவலாக ஒரே ஃபார்முலா தான், ஜஸ்ட் செல்லுன்னு எடுத்தோம்னாக்கா VI மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ் இருக்காது செல்லு. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் இல்லாத ஃபார்முலாவை பார்த்து யூஸ் பண்ணுறோம். சரியா, ஸோ இப்போ ஒரு கொஷின் போட்டு பார்ப்போம். இந்த கொஷின் பாருங்கள். இங்கே ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன், 2 ohm இதோட வேல்யூ. ஓகே, அண்ட் டைம் வந்து 3 செகண்ட், 3 ஆம்பர் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. நான் என்ன கேட்குறேன், இதில் எனர்ஜி எவ்வளோன்னு கேட்குறேன். ஓகே, எனர்ஜி எவ்வளோன்னு கேட்குறேன். எனர்ஜி ஈக்குவல் டு என்னது, பவர் × டைம் தான் எனர்ஜி. அதாவது பவர் ஈக்குவல் டு VI, எனர்ஜி வந்து T. ஸோ VIT. ஓகே, இந்த இடத்துல என்னென்ன இருக்குது, R இருக்குது, T இருக்குது, A இருக்குது, I இருக்குது, IRT மூணுமே இருக்குது. சரியா, வோல்டேஜ் இருக்கா, வோல்டேஜ் இல்லை. அப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் ஐன்னு இருக்க ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ VITயில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கன்வெர்ட் பண்ணிவிட்டு I²RTன்ற ஃபார்மேட்டில் கொண்டு வந்துக்கலாம். ஓகே, ஐயோட வேல்யூ தெரியும் 3², ஆரோட வேல்யூ தெரியும் 2 அண்ட் டீயோட வேல்யூ தெரியும் 3. ஓகே, ஸோ எவ்வளோ எனர்ஜி கிடைக்குது, 54 ஜூல் கிடைக்குது, 54 ஜூல் ஆஃப் எனர்ஜி கிடைக்குது. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ஃபார்முலாவை டிபெண்ட் பண்ணி, கண்டிஷனை டிபெண்ட் பண்ணி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, மொத்தமே ஒரு 3 ஃபார்முலா தான் இருக்குது. அதில் உங்கள் கிவன் டேட்டா வச்சு நீங்கள் அந்த ஃபார்முலா ரெடி பண்ணிக்கலாம். சரியா,
நான் சொன்னல ஒரு கேஸ் கரண்ட் வந்து வேரி ஆகும் அப்படின்ட்டு, அந்த கேஸோட எக்ஸாம்பிள் இது தான். ஓகே, see here இந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன், அதே 2 ஓம் ரெசிஸ்டர் எடுத்திருக்கேன். ஓகே, 2 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது. டைம் வந்து பார்த்தோம்னா t செகண்ட். ஓகே, 2 செகண்ட் டைம். பட் கரண்ட் வந்து இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் கிடையாது, வெறும் 2 ஆம்பர் கிடையாது. இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது, 2t. கரண்ட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் மாறிடுச்சு, 2tன்ற ஈக்குவேஷனில் வந்துடுச்சு. ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து கரண்ட் வந்து வேரி ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு டைம். கரெக்டாக? அப்போ என்ன பண்ணிக்கணும், நம்ம எனர்ஜியோட ஃபார்முலா வந்து இந்த இன்டெக்ரல் ஃபார்முலா எடுத்துக்கணும். E = இன்டெக்ரல் ஆஃப் pdt. ஓகே, உங்களுக்கு என்ன தெரியும், பிக்கு பதில் என்ன போட்டுக்கலாம், I²Rன்னு போட்டுக்கலாமா? ஓகே, I²R × dt. இந்த இடத்துல ஐயோட வேல்யூ என்னது, 2t. ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் த வேல்யூ ஆஃப் I ஹியர். அப்போ என்ன ஆகும், 4t. 2 2s are 4 ஆகிடும். ஸோ 4t² × 2. ஓகே, இன்டூ dt. ஓகே, இன்டெக்ரல் லிமிட் எவ்வளோ வரும், 0லேருந்து 2 செகண்ட், 0 to 2 செகண்ட். புரிஞ்சா? ஸோ இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 4t². அப்போ வந்து t² / 4 வரும். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா 8 × 8 / 3 வரும், விச் இஸ் நத்திங் பட் 64/3 ஜூல். ஓகே, புரிஞ்சா? ஸோ இதுதான் அந்த வேரியேஷன் ஆஃப் கரண்ட்டோட எக்ஸாம்பிள். ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். ஓகே, ஸோ இந்த கொஷின் பாருங்கள். இந்த மாதிரி கொஷின் உங்கள் போர்டு எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகே, எனர்ஜி ஸ்பெண்ட் இன் 3 ஓம் ரெசிஸ்டர். ஓகே, 3 ஓம் ரெசிஸ்டரில் எவ்வளோ எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க இன் 3 செகண்ட். 3 செகண்டில் 3 ஓம் ரெசிஸ்டரில் எவ்வளோ எனர்ஜி வந்து ஸ்பெண்ட் ஆச்சுன்னு கேட்பாங்க. அப்புறம் இன்னொரு டைப் என்னென்னா, எனர்ஜி ஸ்பெண்ட் இன் த என்டையர் சர்க்கியூட் இன் 3 செகண்ட். ஃபர்ஸ்ட் கொஷின், இந்த 3 ஓம் ரெசிஸ்டரில் மட்டும் எவ்வளோ எனர்ஜி இன் 3 செகண்ட். செகண்ட், இந்த ஃபுல் சர்க்கியூட்டில் எவ்வளோ எனர்ஜி இன் 3 செகண்ட். ஓகே, உங்களுக்கு என்ன தெரியும், இந்த 3 ஓம் ரெசிஸ்டரில் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். எனர்ஜியோட ஃபார்முலா என்ன, I²R × t. இதான் எனர்ஜியோட ஃபார்முலா. கரெக்டாக? இப்போ என்ன வேணும், இதுக்கு I வேணும். ஓகே, R இருக்குது, டைம் இருக்குது. அப்போ I கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த ரெசிஸ்டரில் எவ்வளோ கரண்ட் வருதுன்னு கண்டுபிடிச்சோம்னா நம்ம எனர்ஜி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இல்லாட்டி இன்னொரு விதத்துலையும் கண்டுபிடிக்கலாம். எப்படி, இந்த ரெசிஸ்டரில் எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு கண்டுபிடிச்சோம்னாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும், V² / R × t ஃபார்முலாவில் போட்டு கொண்டு வந்துடலாம். சரியா? ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் கிவன் டேட்டா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதில் I கண்டுபிடிக்கணுமா? I கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த சர்க்கியூட்டை சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ இதை வந்து ஈக்குவலன்ட் சர்க்கியூட் கொண்டு வரேன், ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கொண்டு வரேன். ஓகே, இது ரெண்டும் பேரலில் இருக்குது. பேரலில் இருந்தால் என்ன பண்ணணும், ஜஸ்ட் 1/3 + 1/6 ஃபைனலாக இதோட சால்வ் பண்ணி இதோட இன்வெர்ஸ் எடுக்கணும். இல்லாட்டி டேரெக்டாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், 6 × 3 / 6 + 3 போட்டோம்னா வந்துடும். ஓகே, இதை சால்வ் பண்ணோம்னா என்ன வருது, R = 2 ஓம் வருது. ஓகே, R = 2 ஓம் வருது. இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு 2 ஓம் இருக்குது சீரீஸில். இங்கே 12 வோல்ட் பேட்ரி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த 2 ரெசிஸ்டரும் என்ன இருக்குது, சீரீஸில் இருக்குது. அப்போ இதை வந்து ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 + 2 4. ஸோ 4 ஓம் ரெசிஸ்டர், 12 வோல்ட் பேட்ரி. ஓகே, இப்படி கொண்டு வந்ததுக்கு என்ன ரீசன்னா, நம்ம கரண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, இங்கே எவ்வளோ கரண்ட் போகுது, இங்கே எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு கண்டுபிடிக்கணும். சரி, அதுக்காக தான் இந்த இதுவை சால்வ் பண்ணியிருக்கோம். நவ் இப்போ என்ன பண்ணணும், we know that R = 4 வோல்ட், V = 12 வோல்ட். அப்போ இந்த ஃபுல் சர்க்கியூட்டில் எவ்வளோ கரண்ட் போகுது, ஃபுல் சர்க்கியூட்டில் வந்து 12 / 4 which is 3 ஆம்பர். ஓகே, அப்போ இங்கேருந்து எவ்வளோ கரண்ட் போகுது, 3 ஆம்பர் கரண்ட். இங்கேருந்து அப்படியே 3 ஆம்பர் போகுது. இந்த இடத்துல வந்து 3 ஆம்பர் இங்கே வந்து டிவைட் ஆகுது. பிகாஸ் பேரலல் கனெக்ஷனில் கரண்ட் சேமாக இருக்காது, வோல்டேஜ் தான் சேமாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இங்கே I1 and I2 கண்டுபிடிக்கணும். ஓகே, நான் I1 and I2 கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட் சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகே, டேரெக்டாக கன்வென்ஷனல் மெத்தடில் என்ன பண்ணுவோம், ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இது ரெண்டுத்துக்கும் எவ்வளோ வந்துச்சு, 2 ஓம் இருந்துச்சுல. இந்த 2 ஓமில் எவ்வளோ கரண்ட் போகுது, 3 ஆம்பர் கரண்ட் போகுது. எவ்வளோ வோல்டேஜ் வரும், V = IR, அதாவது 6 வோல்டேஜ் வருது. அப்போ இந்த 6 வோல்டேஜ் வந்து காமன். வை, பிகாஸ் இந்த 2 ரெசிஸ்டருக்கும் 6 வோல்டேஜ் காமன். ஏன் காமன்னா, பேரலில் இருக்குது. ஓகே, அப்போ இங்கே 3 ஓம் ரெசிஸ்டர், 6 வோல்டேஜ். ஓகே, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இங்கே 6 ஓம் ரெசிஸ்டர், 6 வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த 2 R இருக்குது, V இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதோட I கண்டுபிடிச்சிக்கலாம், இதோட I கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து ஒரு மெத்தட். ஓகே, ஒரு மெத்தட் நான் அப்படி தான் போட்டிருக்கேன் இங்கே ஆக்சுவலாக. see here, இது ரெண்டுத்தோட ஈக்குவலன்ட்னா 3 × 6 வோல்டேஜ். அப்போ இந்த ரெசிஸ்டருக்கும் 6 வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் போகுது, இதுக்கும் 6 வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் போகுது. ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் I கண்டுபிடிச்சிக்கலாம், இதுக்கு எவ்வளோ I வருது, இதுக்கு எவ்வளோ I வருதுன்ட்டு. ஓகே, ஃபார் 6 ஓம் ரெசிஸ்டர் எவ்வளோ கரண்ட் வருது, V இருக்குது 6 வோல்டேஜ், R = 6 ஓம். ஸோ I = 6/6 = 1 ஆம்பர். ஓகே,
இதில் 1 ஆம்பர் கரண்ட் போகுது. அப்போ ஆப்வியஸாக இதில் எவ்வளோ ஆம்பர் போகணும், 2 ஆம்பருக்கு போகணும். கரெக்டாக, ஏன்னா 3 ஆம்பர் டோட்டலாக உள்ளே வருது கிர்ச்சாஃப்ஸ் லா. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் 3 ஓம் ரெசிஸ்டருக்கு V எவ்வளோ, 6 வோல்டேஜ், R வந்து 3 வோல்டேஜ். ஸோ I ஈக்குவல் டு 6/3 ஈக்குவல் டு 2 ஆம்பர். அதான் நான் முன்னாடியே சொன்னேன் 2 ஆம்பர் அப்படின்ட்டு. ஓகே, இது ஒரு மெத்தடில் சால்வ் பண்ணுறது. எதுக்குன்னா இந்த கரண்ட்டு கண்டுபிடிக்க. அப்படி இல்லாட்டி நான் உங்களுக்கு ரேஷியோ மெத்தட் சொல்லி கொடுத்தேன். ஓகே, R1 6:3 ஈக்குவல் டு என்ன பண்ணிக்கலாம், ரேஷியோ போட்டுக்கணும் 1/, ஓகே இப்படி போடக்கூடாது, I1 I2 ஈக்குவல் டு 1/6:1/3. ஓகே, இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து I1 I2ஓட டேரெக்ட் ரேஷியோ கிடச்சிரும். சரியா, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருது. ஓகே, ஒன்ஸ் உங்களுக்கு I கிடச்சிருச்சா என்ன பண்ணிக்கலாம், இப்போ இதுக்கு I தெரியும், இதுக்கு I தெரியும், இதுக்கு I தெரியும், இதுக்கு R தெரியும், இதுக்கு R தெரியும், இதுக்கு R தெரியும், எல்லாத்துக்குமே டைமும் தெரியும், 3 செகண்ட் 3 செகண்ட் 3 செகண்ட். அப்போ தனித்தனி ரெசிஸ்டருக்கு தனித்தனியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எனர்ஜி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 3 ஓம் ரெசிஸ்டருக்கு எனர்ஜி கேட்டுருந்தாங்களா, we know that energy equal to V² / R × T. ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன், ஒரு சின்ன ப்ளே பண்ணிட்டேன். நான் தேவையில்லாமல் எதுக்கு நான் தேவையில்லாமல் I கண்டுபிடிக்கணும், நல்லா யோசிச்சு பாருங்கள். எதுக்கு நான் தனித்தனியாக I கண்டுபிடிக்கணும், when I can easily find the potential difference. இதுக்கும் ஒரே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் இருக்க போகுது. அப்போ நான் அதுக்கு தேவையில்லாமல் I கண்டுபிடிக்கணும். ஓகே, I கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியும் போடலாம். இப்போ இந்த ஃபார்முலாவில் உங்களுக்கு I தெரியும், R தெரியும், T தெரியும் எல்லாத்துக்கும். கரெக்டாக இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா டேரெக்டாக P கிடச்சிரும். ஓகே, பட் டைம் கொஞ்சம் மிச்சப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா P ஈக்குவல் டு we know that V² / R × T. ஓகே, இதுக்கு எவ்வளோ V கண்டுபிடிச்சிங்க, ஜஸ்ட் 6 வோல்டேஜ். ஓகே, அந்த 6 வோல்டேஜ் தான் இதுக்கும் இருக்க போகுது, இதுக்கும் இருக்க போகுது. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அந்த Vன்ற ஃபார்முலா டேரெக்டாக போட்டு காமிச்சிட்டேன். ஓகே, ஸோ P ஈக்குவல் டு V² R × T. ஓகே, we know that 6² எதுக்கு, ரெண்டுத்துக்குமே 6 தான் V வோல்டேஜ். ஓகே, அண்ட் 3 ஓம் ரெசிஸ்டரில் கேட்டிருக்காங்க. ஸோ R ஈக்குவல் டு 3 இன்ட்டு டைம் வந்து 3. ஸோ 6² × 3/3 which is nothing but 36 ஜூல். இது வந்து அந்த 3 ஓம் ரெசிஸ்டரில். ஓகே, அது 6 ஓம் ரெசிஸ்டர்லேயும் எவ்வளோ பவர்னு கால்குலேட் பண்ணிடலாம். எனர்ஜின்ட்டு 6² / 6 × 3 பண்ணோம்னா என்ன, இது 6 வோல்டேஜ் காமன் தானே, ரெண்டுத்துக்கும் பேரலில் இருக்குல்ல. 6² ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 6 இன்ட்டு டைம் 3. ஸோ 18 ஜூல். அந்த 6 ஓம் வந்து 18 ஜூல் சாப்பிடுது, இந்த 3 ஓம் ரெசிஸ்டர் வந்து 36 ஜூல் சாப்பிடுது. மீதி என்ன இருக்குது, மீதி இந்த ரெசிஸ்டரும் கண்டுபிடிச்சிடலாம். 2 ஓம் ரெசிஸ்டர் எவ்வளோ எனர்ஜி சாப்பிடுதுன்னு பார்ப்போம். 2 ஓம் ரெசிஸ்டருக்கு பாருங்கள், இந்த இடத்துல வந்து P ஈக்குவல் டு I² RT அப்ளை பண்ணுறேன். ஏன், பிகாஸ் இங்கே நான் தனியாக திருப்பி வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஏன்னா சீரீஸில் கனெக்டாக இருக்குல்ல, 2 ஓம் ரெசிஸ்டரும் அந்த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டரும் சீரீஸில் இருக்குது. அப்போ இதுக்கு வேறு வோல்டேஜ் போகும், இதுக்கு வேறு வோல்டேஜ் போகும். திரும்பவும் நான் ஒரு கால்குலேஷன் போடணும். ஸோ கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஆக்ட் பண்ணிட்டேன். என்ன, இந்த இடத்துல எனக்கு தெரியும் எவ்வளோ கரண்ட் வருது, 3 ஆம்பர் கரண்ட் வருதுன்னு தெரியும், இதில் R இருக்குது. ஸோ டேரெக்டாக நான் என்ன பண்ணிக்கலாம், எனக்கு அந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி ஃபார்முலா, I² RT ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த I² RT ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, I² RT ஃபார்முலா யூஸ் பண்ணால் 3² × 2 × 3 54 ஜூல் வருது. ஓகே, ஸோ டோட்டலாக எவ்வளோ கரண்ட், எவ்வளோ எனர்ஜி சாப்பிடுது இந்த ஃபுல் சர்க்கியூட்டு, 36 + 18 + 54 which is nothing but 108 ஜூல். ஓகே, இது வந்து ஃபுல் கன்வென்ஷனல் மெத்தட். இதே வந்து ஒரு 2 மார்க் கொஷனில் இதே இது கேட்டிருந்தாங்கன்னா ஃபுல் சர்க்கியூட்டில் எவ்வளோன்ட்டு ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கலாம், இங்கேயே இந்த சம்மம் முடிச்சிருக்கலாம். ஓகே, இங்கேயே இந்த சம்மம் முடிச்சிருக்கலாம். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ, 4 ஓம். கரெக்டாக, 4 ஓம் வந்து டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். டோட்டல் வோல்டேஜ் எவ்வளோ, 12 வோல்ட். முடிஞ்சு. V² / R × T பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, டோட்டல் வோல்டேஜ் இருக்குது. டேரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 108 ஜூல் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த இடத்துல எழுதியிருக்கேன் பாருங்கள், I² RT V² / R × T. எந்த ஃபார்முலா வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் கையில் என்ன டேட்டா இருக்கோ அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தேர் ஆர் மல்டிபிள் வேஸ் டு டூ சச் கொஸ்டின்ஸ். ஓகே, பட் ஃபைனல் ஆன்சர் வந்து சேம் ஒன்று தான் இருக்கணும். ஓகே, நிறைய விதத்தில் இந்த கொஸ்டினை போட்டுக்கலாம், ஃபைனல் ஆன்சர் வந்து ஒன்றா தான் இருக்கணும். சரி, இந்த மாதிரி தான் உங்கள் போர்டு எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி நிறைய கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ பண்ணிங்கன்னா போதும். இப்போ அடுத்து வந்து காம்படேட்டிவ் எக்ஸாமில் கேட்குற மாதிரி சில கொஸ்டின் பார்ப்போம், ரொம்ப ஃபேமஸாக. இந்த கொஸ்டின் பாருங்கள், இது வந்து காம்படேட்டிவ் எக்ஸாமில் கேட்பாங்க இதில் வந்து. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. ஓகே, 3 சர்க்கியூட் கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன் என்ன கேட்குறாங்க, எதில் வந்து ஹையஸ்ட் பவர் இருக்குதுன்னு கேட்குறாங்க. அதாவது பவரோட ஆர்டர் என்ன,
is P1 is greater than P2 is greater than P3 or P2 is greater than P1 is greater than P3 அப்படி இல்லாட்டி இந்த ரெண்டு ஆப்ஷன். ஓகே, ஸோ ட்ரை பண்ணுறீங்களா ஒரு வாட்டி போட்டு பாருங்கள். ஒரு 5 செகண்ட் எடுத்து சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ பாஸ் பண்ணுங்கள் வீடியோவை. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஆன்சர் நான் சொல்கிறேன். ஹியர் இப்போ என்ன கேட்குறாங்க, பவர் கேட்டிருக்காங்க. ஓகே, பவரோட ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு வந்து மைண்டில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆக வேண்டிய விஷயம் என்னென்னாக்கா, பவருக்கும் ரெசிஸ்டருக்கும் ஏதாச்சும் ரிலேஷன் இருக்கான்ட்டு பார்க்கணும். ஓகே, ஆப்வியஸ்லி இருக்குது. P ஈக்குவல் டு என்னது, V² டிவைடட் பை R இன்டூ T. ஆமாம் ரைட். P ஈக்குவல் டு V² டிவைடட் பை R இன்டூ T. அப்படி இல்லாட்டி P ஈக்குவல் டு என்ன பண்ணிக்கலாம், I² R இன்டூ Tன்னு போட்டுக்கலாம். ஓகே, P ஈக்குவல் டு I² R இன்டூ T போட்டுக்கலாம். ஒன்றுத்தில் வந்து P இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு Rன்னு வருது. ஓகே, ஒன்றுத்தில் வந்து P இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு Rன்னு வருது. ரெண்டு ஈக்குவேஷன் பார்த்தோம்ல, ஒன்றுத்தில் P வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு R வருது, ஒன்றுத்தில் P வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு R வருது. எந்த ஈக்குவேஷன் எடுப்பீங்க? ஸோ இந்த சர்க்யூட்டை நான் ஃபுல்லாக பார்க்குறேன். ஓகே, இந்த சர்க்யூட்டில் எதெல்லாம் பேரலல் எதெல்லாம் சீரீஸ், நல்லா பார்த்து சொல்லுங்கள். இந்த சர்க்யூட்டில் எது பேரலல் எது சீரீஸ்? கண்டிப்பாகவே என்னது, இதுவும் பேரலல் தான், இதுவும் பேரலல் தான், இதுவும் பேரலல் தான். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா யோசிக்கணும், எந்த சர்க்யூட்டுக்கு எந்த ஃபார்மில் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த சர்க்யூட்டை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் முதல்ல. ஓகே, ஏன்னா ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு தான் நம்ம பவரோட வேரியேஷன் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் இதுக்கு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த சர்க்யூட்டை பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன், இது வந்து வீட்ஸ்டோன் பிரிட்ஜ், அதுவும் பேலன்ஸ்டு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். ஓகே, இந்த சர்க்யூட்டை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சு. இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி சர்க்யூட்டை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். எப்படி, இந்த இடத்துல டோட்டல் வோல்டேஜ் V வருது, இந்த இடத்துல 0 வோல்டேஜ் வருது. கரெக்டாக, இந்த பாயிண்ட்டில் V வோல்டேஜ், இந்த இடத்துல 0 வோல்டேஜ் நான் பார்க்குறேன். ஓகே, V இருக்குது, இந்த இடத்துல 0 இருக்குது, நடுவில் வந்து எனக்கு இந்த ஜங்ஷன் ஒன்று தெரியுது, இங்கே ஒரு ஜங்ஷன் தெரியுது. ஓகே, ஸோ என்ன பண்ணிவிட்டேன், இந்த இடத்த நான் ABன்னு வச்சுக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, ABன்னு வச்சுக்கிறேன். பட் இந்த இடத்துல வந்து ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா எல்லா இடத்துலையுமே. அப்போ ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து 2 பாயிண்ட் தேவையில்ல, எனக்கு 1 பாயிண்ட் போதும். அதாவது AB தேவையில்ல, ஒரே ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் போதும், X. ஓகே, ABX. இப்போ இதை நீங்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி போட்டிங்கன்னா இப்படி வரும் சர்க்யூட். இந்த மாதிரி வரும். விச் இஸ் நத்திங் பட் யுவர் வீட்ஸ்டோன். இதுக்கு 1, இதுக்கு 1, இதுக்கும் 1, இதுக்கு இதோட ரேஷியோ ஈக்குவல் இதோட ரேஷியோ. அப்போ நடுவில் இருக்கிறத நீங்கள் டோட்டலாக மறந்துடலாம். ஓகே, அதுதான் இங்கே நடக்க போகுது. இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ டோட்டலாக நீங்கள் மறந்துடலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு இதுவை நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணி போட்டேன்னா என்ன ஆகிடுச்சு, எனக்கு இப்படி கிடைக்குது. ஓகே, இந்த நடுவில் இருக்கிறத மறந்தேன்னா என்ன ஆகுதும், ஏக்கும் சிக்கும் நடுவில் 2 பேரலல், இதுக்கும் அதுக்கும் நடுவில் 2 பேரலல். இதோட ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்போ R ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு 1. இதுவும் 1, இதுவும் 1, இதுவும் 1, இதுவும் 1. ஓகே, அப்போ என்னது, R ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு 1ன்னு வரும். கரெக்டாக, இது 1/2, இது 1/2, ஸோ 1/2 1/2 1. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டுக்கு. செகண்டுக்கு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, இங்கே 2, இங்கே 2, நடு 1. ஓகே, இது வந்து சீரீஸில் இருக்கா, ஸோ இதோடது வந்து ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் 2. இதுவும் சீரீஸில் இருக்குது, இதோட ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் 2. நடுவில் இருக்கிறது 1. ஓகே, இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 2, நடுவில் 1. ஸோ இதில் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1/2 ஓம்னு கிடைக்குது. ஓகே, அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது ரெண்டும் சீரீஸ், இது ரெண்டும் சீரீஸ், பட் இது ரெண்டும் பேரலல். ஓகே, ஸோ 1 + 1 2, 1 + 1 2, 2/2 வந்து 1. அகெயின் இந்த 1ம் இந்த 1ஐயும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 2 ஓம் கிடைக்குது. ஓகே, ஸோ ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 ஓம். ஓகே, ஆம்பர் இல்லை, ஓம், 2 ஓம். ஓகே, நான் இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன், அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு சால்வ் பண்ணிட்டு போயிட்டேன். ஓகே, ரெசிஸ்டன்ஸை பார்த்து ஈக்குவலண்ட் எப்படி கண்டுபிடிக்க ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருந்தேன். ஒருவேளை இது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சுன்னா அந்த வீடியோ பார்த்துருங்க, கண்டிப்பாக புரியும். ஓகே, காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு போட்டு வீடியோ போட்டிருப்பேன். சரி, ஸோ R வேல்யூ கம்பேர் பண்ணணும். இப்போ எதோட R வேல்யூ இருக்கிறதுலே கம்மி, எதோட R வேல்யூ இருக்கிறதுலே கம்மினா இதோட வேல்யூ, ஐ மீன் செகண்டோட வேல்யூ தான் இருக்கிறதுலே கம்மி, 0.5. ஓகே, எதோடு இருக்கிறதே அதிகமாக தேர்ட் ஒன்னோடது அதிகம். ஓகே, R வேல்யூ பார்த்தோம்னா R3 ஹேஸ் த ஹையஸ்ட் வேல்யூ அண்ட் R1 ஹேஸ் த லோவஸ்ட் வேல்யூ. R3 ஹேஸ் த ஹையஸ்ட் வேல்யூ அண்ட் R2 ஹேஸ் த லோவஸ்ட் வேல்யூ. இது வந்து RE. ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் தம் வந்து நமக்கு பேரலில் தெரியறதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மோஸ்ட் ஆஃப் தம் பேரலில் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறோம், V² RE இன்டூ T ஃபார்மில் எடுத்தோம்னா இன்வர்ஸில் வருது. சரி, அப்போ வந்து பவர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ரெசிஸ்டர்.
கரெக்டாக. அப்போ வந்து எதுக்கு அதிகமான வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அதுக்கு தான் லீஸ்ட் பவர் கொடுக்கும். ஓகே, அப்போ வந்து இதோட ஆர்டர் வந்து 2 இஸ் கிரேட்டர் தென் 1 இஸ் கிரேட்டர் தென் 3, இதான் பவரோட ஆர்டர். ஓகே, இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கொஷின். இன்னொரு கைண்ட் வந்து பல்ப் கொஷின், ரொம்ப ஃபேமஸ். இதோட கான்செப்ட் மட்டும் முதல்ல கவனிங்க. இந்த கொஷினில் வந்து 3 விஷயத்தை யூஸ் பண்ணுவோம், ஆல்ரெடி தெரிஞ்சது தான். P = VI யூஸ் பண்ணுவோம், இல்லை P = I²R யூஸ் பண்ணுவோம், இல்லை P = V²/R. இது வந்து எப்போனா உங்களோட கிவன் டேட்டா பொறுத்து மாறும். ஓகே, அதே மாதிரி வந்து E = V²IT யூஸ் பண்ணுவோம், இல்லை E = I²RT யூஸ் பண்ணுவோம், இல்லை V²/R × T. இதுவும் வந்து உங்கள் கிவன் கண்டிஷனை பொறுத்து வேரி ஆகும். சரியா? இப்போ பல்ப் கொஷினோட கான்செப்ட் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ ஒரு பல்பு கொடுத்துட்டு, இது ஆக்சுவலாக உங்களுக்கு ரொம்ப பேசிக்ஸ், இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு பல்பு கொடுத்துட்டு உங்களுக்கு 100 வாட் அட் 20 வோல்ட்டுன்னு கொடுத்தா என்ன அர்த்தம்? ஜெனரலாக பார்ப்போம்ல, ஒரு பல்பு வாங்குகிறோம்னா அதில் பாக்ஸ் எழுதியிருக்கும் 100 வாட் 220 வோல்ட்டுன்னு எழுதியிருக்கும். சரி, அதுக்கு என்ன அர்த்தம்னா 220 வோல்டேஜ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பல்புக்கு அது வந்து 100 வாட்ஸ் ஆஃப் பவரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஓகே, 100 வாட்னா ஜூல் பர் செகண்ட், 100 ஜூல் ஒரு செகண்டுக்கு 100 ஜூல் எனர்ஜியை வந்து சாப்பிடும். ஓகே, எப்போனா 220 வோல்டேஜ் கொடுத்தாக்கா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நம்ம கடையில் போய் வாங்குகிறோம், ஒரு பல்பு வாங்கிட்டு வரோம். சரியா? அதில் போட்டிருக்கு 220 வோல்ட் 100 வாட் எனர்ஜி கொடுக்கணும்னு போட்டிருக்கு. வீட்டுக்கு கொண்டு போய் போட்டோம்னா டிம்மாக இருக்குது லைட்டு. ஓகே, நம்ம கடைக்காரங்கிட்ட போய் திருப்பி கேட்குறோம், என்னப்பா இது உங்கள் கடையில் இவ்வளோ அதிகமாக இருந்துச்சு, லைக் பிரைட்டாக இருந்துச்சு, எங்கள் வீட்டில் போனால் டிம்மாக எரியுது, ஏன் அப்படின்னு கேட்டாக்கா அவன் என்ன சொல்லுவான்? முதல் கேள்வி என்ன கேட்பா? உங்கள் வீட்டில் 220 வோல்டேஜ் வருதா அப்படின்னு கேட்பான். ஓகே, அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? இல்லைப்பா, லோ வோல்டேஜ் வருது. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ ஆப்வியஸாக லோ வோல்டேஜ்னால் அப்போ டிம்மாக தான் எரியும். ஓகே, ஸோ அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ 220 வோல்டேஜ் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த 100 வாட்ஸ் ஆஃப் பவர் கொடுக்கும். ஒருவேளை உங்கள் வீட்டில் வந்து கம்மி வோல்டேஜ் இருந்துச்சுன்னா இவ்வளோ பவர் வந்து இது கொடுக்காது. ஓகே, ஸோ அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் விஷயம். அதுவும் இல்லாமல் இந்த 220 வோல்டேஜ் இருக்குல்ல, இது இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி கான்ஸ்டன்ட் எல்லா வீட்டுக்கும், எல்லா அப்ளிகேஷனுமே சரி. உங்கள் ஃபேன், லைட்டு, ஃப்ரிட்ஜு, ஃப்ரிட்ஜு தெரியல, ஃப்ரிட்ஜு கொஞ்சம் அதிக வோல்டேஜ் இருக்கும். பட் இந்த மைனர் எக்யூப்மெண்ட் எல்லாம், ஓகே, மைனர் எக்யூப்மெண்ட் எல்லாமே வந்து 220 வோல்டேஜில் தான் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி. ஓகே, ஸோ ஒரு சில டைம் இந்த கொஷனில் வந்து 220 வோல்டேஜ் கொடுத்துருக்கவே மாட்டாங்க, வெறும் பல்பு கொடுத்துட்டு 100 வாட்டுன்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு தெரியணும் இது வந்து எவ்வளோ வோல்டேஜில்னாக்கா 220 வோல்டேஜ்ன்ட்டு. ஓகே, இந்த 100 வாட் வந்து எப்போ கொடுக்குன்னா 220 வோல்டேஜில் வந்து கொடுக்கும். இது வந்து கான்ஸ்டண்ட்டாக வெறும் ஒரே ஒரு பல்பை மட்டும் கொடுத்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட் 100 வாட்டுன்னு மட்டும் கொடுத்தாக்கா 220 வோல்டேஜில் இது 100 வாட்டுன்னு நீங்களே வந்து என்ன பண்ணிக்கணும்? டிசைட் பண்ணிக்கணும். சரியா? யூஎஸ் எல்லாம் போனோம்னா இங்கே 220 வோல்டேஜ் இருக்காது, 120 வோல்டேஜ் தான் இருக்கும். ஓகே, ஸோ அவங்க கண்டிஷனுக்கு அப்படி இருக்கும். சரியா? ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, 220 வோல்டேஜ்ன்றது காமன். ஓகே, நான் இதுதான் வந்து இதுக்கு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த பல்பை தான் நம்ம கொண்டு போய் என்ன பண்ணோம்? வீட்டில் கனெக்ட் பண்ணோம். வீட்டில் கனெக்ட் பண்ணாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 100 வாட்டு கொடுத்துச்சு பவர். நீங்கள் வீட்டில் போய் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு? உங்கள் வீட்டில் ஆக்சுவலி எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னா 110 வோல்டேஜ் தான் வருது. ஓகே, பட் இந்த பல்போட பவர் வந்து 100 வாட் அட் 220 வோல்டேஜ். ஓகே, இப்போ என்ன வேணும் எனக்கு? என் வீட்டில் இது எவ்வளோ பவர் கொடுக்குதுன்னு தெரியணும். அதுக்கு என்ன பண்ணணும்? பவர் கால்குலேட் பண்ணணும். பவர் கால்குலேட் பண்ணணும்னா என்னென்ன வேணும் நமக்கு? ஒன்று V வேணும், இல்லை I வேணும், இல்லை V அண்ட் I தான் மெயின். கரெக்டாக? அப்புறம் R வேணும். ஓகே, நல்லா யோசிச்சு பாருங்கள், வோல்டேஜ் மாறிடுச்சா? 220 வோல்டேஜ் இங்கே 110 வோல்டேஜ். அப்போ வோல்டேஜ் சேஞ்ச் ஆகுது. அப்போ அதை யூஸ் பண்ண நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, இன்னொரு விஷயம் கவனிங்க, V is directly proportional to I according to Ohm's law. கரெக்டாக? அப்போ வோல்டேஜ் மாறிச்சுன்னா கரண்ட்டும் மாறிடும். அப்போ கரண்ட்டு வச்சு என்னால் வந்து பவரை கண்டுபிடிக்க முடியாது. ஒரே ஒரு விஷயம் மாறாத விஷயம் எதுன்னு பார்த்தா இந்த பல்போட ரெசிஸ்டன்ஸ். அதுதான் வந்து இங்கேயும் காமன், இங்கேயும் காமன். ஓகே, அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை வச்சு தான் நம்ம பவர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அப்போ 220 வோல்டேஜுக்கு 100 வாட் கொடுக்குது. அப்போ இதோட ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? P தெரியும், V தெரியும், R கண்டுபிடிச்சிடலாமா? V know that ஆரோட P = V²/R. ஓகே, பர் யூனிட் டைம்னு வச்சு பேசணும்னா P = V²/R பர் யூனிட் டைம். இது உங்களுக்கு தெரியும். ஓகே, if T = 1. ஓகே, அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பல்போட பண்ணிக்கலாம். இங்கே போட்டிருக்கேன் P = V²/R. அப்போ R = V²/P. V எவ்வளோ? 220 ஸ்கொயர். ஓகே, டிவைடட் பை V எவ்வளோ? P எவ்வளோ? 100. ஸோ 220 ஸ்கொயர் டிவைடட் பை 100 பண்ணோம்னா 484 ஓம். ஓகே, அப்போ இந்த பல்போட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? 484 ஓம்.
ஓகே, நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணாலும் அந்த பல்புக்கு எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், 484 ஓம் தான் இருக்கும். ஓகே, அப்போ ஆர் தெரிஞ்சிடுச்சு. ஓகே, உங்கள் வீட்டில் எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம பி கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ பி ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர் ஃபார்முலாலே அப்ளை பண்ணுறோம். வி ஸ்கொயர் தெரியும். ஓகே, 110 × 110 டிவைடட் பை ஆரோட வேல்யூ தெரியும் 484. ஸோ போட்டோம்னாக்கா எவ்வளோ வருது உங்களுக்கு ஆன்சர்னால் 25 வாட். அப்போ கடையில் 100 வாட் கொடுத்த பல்பு உங்கள் வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா 25 வாட் தான் கிடைக்குது. ஓகே, அண்ட் பவர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பிரைட்னஸ். ஓகே, எவ்வளோக்கு எவ்வளோ பவர் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ பிரைட்னஸும் அதிகமாக கொடுக்கும். சரியா? ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட் கண்டிஷன். ஓகே, இந்த இடத்துல ஏன் டி வரலனாக்கா யூனிட் டைமுக்கு பார்க்கணும். ஒரு செகண்டுக்கு பார்க்குறோம். ஒரு சில கொஷின் ஜென்ரலாக வந்து பல்ப் கொஷினில் ஒரு யூனிட் செகண்டுக்கு தான் வரும். ஓகே, மேபி உங்களுக்கு கொஷின் கொஞ்சம் டஃப் ஆகணும்னா டைமும் கொடுத்துருப்பாங்க, இவ்வளோ டைமுக்கு இவ்வளோ எனர்ஜி கொடுக்குது அப்படின்ட்டு. பட் இன் ஜென்ரல் டைம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, டி வந்து 1ன்னு வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட் ஆஃப் பல்ப். ஓகே, இப்போ கொஷின் ஒன்று பார்ப்போம். இப்போ வந்து கொஷின் என்னென்னா, விச் பல்ப் க்ளோஸ் பிரைட்டஸ்ட்? ஓகே, 3 பல்பு சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். 100 வாட், 50 வாட், 25 வாட். ஓகே, விச் க்ளோஸ் பிரைட்டஸ்ட் 220 வோல்டேஜ் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதை இப்போ பார்த்த உடனே சில பேர் சொல்லுவீங்க 220 வோல்டேஜ் இருக்குது, 100, 50 அண்ட் 25 எதுக்கு பவர் அதிகமாக இருக்கும்? P ஈக்குவல் டு வி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர்னு வச்சு போட்டுவீங்க. ஓகே, வி ஸ்கொயர் என்னது 100 ஸ்கொயர் டிவைடட் பை ஆர். ஓகே, அப்படி பார்த்தா இதுக்கு தான் வந்து இருக்கிறதுலே அதிகமான வோல்டேஜ் கிடைக்கும். ஏன்னா பிஎஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர்னு வருது. ஆருக்கு ஆரோட வேல்யூ எதுக்கு வந்து அதிகமாக இருக்கோ அதுக்கு தான் லீஸ்ட் பிரைட்டஸ்ட்டாக இருக்கும். ஆரோட வேல்யூ எதுக்கு அதிகமாக இருக்கோ அதான் லீஸ்ட் பிரைட்டஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அப்போ வந்து இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து லீஸ்ட்டாக இருக்கும். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டிங்கன்னா இதுக்கு அடுத்து அப்படி பார்த்தா இதுதான் பிரைட்டஸ்ட்டாக எரியணும், இது வந்து லீஸ்ட் எரியணும், இது வந்து மிடில் எரியும், இது லீஸ்ட் எரியணும். ஓகே, பட் அப்படி இருக்காது. என்ன தப்பு பண்ணிங்கன்னா 220 வோல்டேஜ் வந்து இது எப்படி இருக்குது ஆக்சுவலாக சீரீஸில் இருக்குது. சீரீஸில் இருந்தால் வோல்டேஜ் சேமாக இருக்குமா? இதுக்கும் 220, இதுக்கும் 220, இதுக்கும் 220 இருக்குமா? இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. வோல்டேஜ் வந்து மாறும். இதுக்கு வர வோல்டேஜ் வேறு, இதுக்கு வர வோல்டேஜ் வேறு, இதுக்கு வர வோல்டேஜ் வேறு. எஸ், நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்? இந்த 100 வாட் at 220 வோல்டேஜ் இஸ் ட்ரூ. இந்த தனி பல்பு வந்து 100 வோல்டேஜ் கொடுக்கும். 100 வாட் at 220 வோல்டேஜ் ட்ரூ. இது வந்து 50 வாட் at 220 வோல்டேஜ் ட்ரூ. 25 வாட் at 220 வோல்டேஜ் ட்ரூ. ஓகே, பட் இந்த ஃபுல் சர்க்யூட்டை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வோல்டேஜ் இதுக்கும் சேம் இல்லை. இது தனித்தனியாக பார்த்தோம்னா அவ்வளோ ட்ரூ. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா தெரியும்? ஆர் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் டிவைடட் பை பி. ஓகே, ஸோ வி எவ்வளோ? R1 கண்டுபிடிக்கணும். அப்போ வி எவ்வளோ? இங்கே வெறும் பி மட்டும்தான் இருக்குது, வி கொடுக்கல. அப்போ இன்டெரக்டாக உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்? வி வந்து அசியூம் பண்ணணும் 220 வோல்டேஜ். அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி ஆல்வேஸ் வி ஈக்குவல் டு 220 வோல்டேஜ். ஓகே, அப்போ R1, R2, R3 அதே மாதிரி வச்சு கண்டுபிடிச்சிருவோமா? 220 ஸ்கொயர் டிவைடட் பை 100 போட்டோம்னா R1. அதே மாதிரி 220 ஸ்கொயர் டிவைடட் பை 50 போட்டோம்னா R2. 220 ஸ்கொயர் டிவைடட் பை 25 போட்டோம்னா R3. நல்லா கவனிங்க, இந்த 220 வந்து இங்கே இருக்கிறதுனால கிடையாது, அது நல்லா கவனிங்க. இங்கே 220 இருக்கிறனால இங்கெல்லாம் நான் 220 எடுக்கலை. சரியா? இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 250 கூட இருக்கட்டுமே. ஓகே, அப்போ கூட இங்கே 220 தான் வரும். ஏன்னா பல்போட ஸ்டாண்டர்ட் வேல்யூ 220 வோல்ட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அப்படி பார்த்தா R1 வந்து 484, R2 வந்து 968, R3 வந்து 1936. ஓகே, அப்போ இதுக்கு தான் லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், இதுக்கு வந்து ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குது. ஓகே, அப்போ என்ன அர்த்தம்? இப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து கிடச்சிடுச்சு. ஓகே, ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ இருக்குது. இப்போ யோசிங்க, கரண்ட் சேமாக வருமா, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் சேமாக வருமா? கரண்ட் சேமாக வரும். அதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன். அப்போ இந்த இடத்துல வந்து P இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு R. புரிஞ்சா? P வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு R. இவ்வளோ நேரம் என்ன எடுத்தோம்? P ஈக்குவல் டு வி ஸ்கொயர் டிவைட் பை ஆர்னு எடுத்தோமா? ஸோ P இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஆர்னு வச்சு போட்டோமா? ஏன்னா அங்கே பேரலில் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், எல்லாமே சீரீஸாக இருக்குது. சீரீஸாக இருந்துச்சுன்னா P ஈக்குவல் டு I ஸ்கொயர் R ஃபார்மெட்டில் எடுக்கணும். ஓகே, அப்போ P இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு R. அப்போ எதோட R அதிகமோ, ஓகே, எதோட R அதிகமோ அதுதான் ஹையஸ்ட் பிரைட்னஸ் கொடுக்கும். ஓகே, அப்போ P3 தான் ஹையஸ்ட் பிரைட்னஸ், P2 வந்து அதுக்கு அடுத்து, P1 வந்து அதோட கம்மி. புரிஞ்சா? இதுதான் வந்து சொன்னேன். நீங்கள் கண்டிஷனை பொறுத்து P ஈக்குவல் டு I ஸ்கொயர் ஆர்னு எடுக்கிறீங்களா, இல்லை P ஈக்குவல் டு வி ஸ்கொயர் டிவைட் பை ஆர் எடுக்கிறீங்களான்றது கண்டிஷனை பொறுத்து. ஒரு கேஸில் வந்து P டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர்னு வரும், ஒரு கேஸில் வந்து P இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஆர்னு வரும். ஓகே,
கரண்ட் கான்ஸ்டண்ட்டாக இல்லை வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக பார்க்கணும். இல்லை கரண்ட் கான்ஸ்டன்ட், அதனால் இந்த ஃபார்மில் எடுத்தோம். ஓகே, இப்போ இதே கொஷினை வேறு மாதிரி கொடுக்குறேன். ஓகே, இங்கே பாருங்கள், இப்படி கொடுக்குறேன். இல்லை என்ன ஆகிடுச்சு, அதே பல்பு தான், பட் நான் என்ன பண்ணிட்டேன், சீரீஸில் இருந்ததை பேரலில் போட்டேன். ஓகே, போட்டுட்டு 250 வோல்டேஜ் கொடுத்துருக்கேன். ஓகே, 250 வோல்டேஜ் கொடுத்துருக்கேன், பேரலில் போட்டேன். அதே மாதிரி எதுக்கு வந்து ஹையஸ்ட் பிரைட்னஸ் கொடுக்குதுன்னு கேட்குறேன். விச் கிவ்ஸ் பிரைட்னஸ் ஹையஸ்ட், அதோட ஆர்டர் கேட்குறேன். ஓகே, ஸோ சால்வ் பண்ணலாம். சி ஹியர், அதே மாதிரி இப்போ இதில் என்ன தெரியும் உங்களுக்கு, பி கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா, ஐ கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா, வி கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா? வி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் இந்த இடத்துல, ஏன்னா பேரலில் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், பி இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர். ஆமே ரைட்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அந்த கேஸில் வந்து என்ன பண்ணோம், பி ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர் போட்டோம். இங்கே வந்து பி ஈக்குவல் டு வி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் போட்டுக்கிறோம். ஏன்னா இது வந்து பேரலில் கனெக்டாக இருக்குது, ஏன்னா வோல்டேஜ் காமன். ஸோ அதனால் இந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம். ஓகே, அப்போ இந்த ஃபார்முலாக்கு படி பி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஆர். ஓகே, அப்போ ஆரோட வேல்யூ எதுக்கு ரொம்ப கம்மியோ அதுக்கு தான் பவர் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, அப்போ ஆரோட வேல்யூ நான் ஆல்ரெடி இங்கே கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, எதுக்கு வந்து இருக்கிறதுலே கம்மி ஆர் வேல்யூ, R1க்கு தான் இருக்கிறதுலே கம்மி ஆர் வேல்யூ. அப்போ வந்து அக்கார்டிங் டு திஸ் சர்க்கியூட் R1க்கு தான் இருக்கிறதுலே அதிகமான பவர் கொடுக்கும். R1 வந்து இருக்கிறதுலே அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமா P2ஓட பவர் இருக்கும், அதுக்கப்புறமா P3ஓட பவர் இருக்கும். ஓகே, புரிஞ்சு? ஸோ இதுதான் வந்து ஆல் அபவுட் யுவர் கரண்ட், இது எலக்ட்ரிக் எனர்ஜி அண்ட் பவர். இதை பேஸ் பண்ணி நிறைய நியூமெரிக்கல்ஸ் இருக்கும். ஜென்ரலாக வந்து உங்களுக்கு இந்த 3 ஈக்குவேஷன் நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தேனே. ஜென்ரலாக வந்து உங்களுக்கு முக்கால்வாசி கொஷின் இந்த ஈக்குவேஷன்ஸே சால்வ் ஆகிடும். இந்த ஃபார்முலாவெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் கேட் கொஞ்சம் நீங்கள் இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா, ஐஐடி லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அவ்வளோதான், இந்த சாப்டர் வந்து இதோட முடிஞ்சு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னும் ஒரு சின்ன சம் கொடுக்குற ஹோம்ஒர்க்கு, இதை போட்டு பாருங்கள், கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். சரியா? இந்த இடத்துல ஒரு பல்ப் இருக்குது. ஓகே, இங்கே ஒரு பல்ப் இருக்குது. ஓகே, இங்கே ஒரு பல்ப் இருக்குது. சரியா? எல்லா பல்பும் வந்து அதே மாதிரி வேல்யூ தான், 25 வாட், இது 100 வாட். ஓகே, இது வந்து 125 வாட். ஓகே, இதெல்லாம் போக இந்த இடத்துல வந்து ஒரு 250 வோல்டேஜ் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ நீங்கள் இதை சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி எனக்கு வந்து எதோட பவர் வந்து அதிகம்னு சொல்லுங்கள். சரியா? எதோட பவர் அதிகம், எதோட பவர் லீஸ்ட்னு சொல்லி சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, with this we will end the video here. Thank you so much guys and have a great day. Goodbye.